கார் மேனுஃபேக்சரிங்கிறது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு பெரிய மாருதி, இது வந்து ஒரு கார் கம்பெனி. ஓகே, ஸோ அந்த கார் கம்பெனி கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆன்சிலரிஸ் கார், அது ஒண்டி ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கும். பட் காருக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு சின்ன கம்பெனிஸாக இருக்கும். ஒரு 5 ஃபண்டில் பிரித்து போடுறாரு அப்படின்னா ஒரு 20%. ஸோ ஒரு 10,000 ருபீஸ் ஒருத்தர் எஸ்ஐபி போடுறாரு அப்படின்னா, கோவிட் சமயத்தில் பார்த்தோம்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரி வாஸ் டூயிங் குட். பிகாஸ் கோவிட் சமயத்தில் எவ்ரிபடி வாஸ் சிக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஃபார்மா செக்டர்ஸ் வாஸ் டூயிங் எக்ஸீடிங்லி வெல். ஆல் ஃபார்மா ஸ்டாக்ஸு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இட் இஸ் நாட் ஃபார் த லாங் டேர்ம். நான் வந்து ஒரு ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே விட்டுருந்தேன்னா கூட அந்த 10 வருஷம் கழிச்சு எனக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும். டிஃபென்ஸ் செக்டர்ஸோட ஃபண்ட்ஸ்லாம் வந்து தே அவுட் பர்ஃபார்ம். அதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் செக்டர் படுத்தே கிடந்தது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு. பட் இப்போ இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸாக வந்து டிஃபென்ஸ் செக்டர்ஸ் தே ஆர் டூயிங் குட். யாருக்கெல்லாம் சார் இந்த திமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது? ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக வந்து நான் எஸ்ஐபியில் போடுறேன் அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஃபண்டு திமேட்டிக் ஃபண்ட்ஸ் வச்சுக்கலாம். திமேட்டிக் ஃபண்ட்ஸுங்கிறது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே 2ஆக பிரிப்போம். ஒன்று கோர் போர்ட்ஃபோலியோ, இன்னொன்று சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ. தொடர்ந்து நம்ம சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் இப்படி நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு திமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ராம்குமார் அவர்கள். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நிறைய விதமான ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் திமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன சார்? திமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரைசேஷன் செவி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் திமேட்டிக் ஆல்சோ ஒன் ஆஃப் த கேட்டகரி. திமேட்டிக்னா எப்படி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் தீம் எடுத்துட்டுருவார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங் அப்படின்னா, மேனுஃபேக்சரிங்கிறது தீம். ஸோ மேனுஃபேக்சரிங்கிறது என்ன வேணால் இருக்கலாம். ஒரு பெரிய கார் ஆல்சோ மேனுஃபேக்சரிங், இல்லை ஒரு டெக்ஸ்டைல்ஸ், தட் இஸ் ஆல்சோ மேனுஃபேக்சரிங். ஸோ ஒரு நம்ம கன்சம்ஷன் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ், அதுவும் வந்து மேனுஃபேக்சரிங்குள்ளே வந்து. பட் மெயினாக வந்து இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக மேனுஃபேக்சரிங்னு இருக்குன்னா அது வந்து ஒரு தீம் வந்துடும். இல்லை அப்படின்னா கன்சம்ஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் வந்து தீம் தான். அப்படி என்னென்னலாம் நம்ம ஒரு ரீட்டெய்லராக ஒரு இண்டிவிஜுவல் நம்ம கன்சியூம் பண்ணுறோம்ல, அது எல்லாமே வந்து தீமில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங், கன்சம்ஷன். இப்போ ஆஃப் லேட் வந்து இனோவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீம் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் இனோவேஷன் நடக்குது, பேங்கிங் செக்டார்ஸில் இனோவேஷன் நடக்குது, தென் மெடிக்கல் செக்டார்ஸில், மெடிக்கல் அப்ளையன்சஸில் இனோவேஷன் நடக்குது, தென் டெக்னாலஜியில் சம் இனோவேஷன், ஈவன் சம் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் செமிகண்டக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒரு இனோவேஷன். ஸோ எங்கெல்லாம் இனோவேஷன் வருதோ அதான் நேம் தான் வித்தியாசம். பட் ஒரு கோராக ஒரு பர்டிகுலர் தீமை எடுத்துட்டு அந்த தீமில் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டாக்ஸில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் வந்து திமேட்டிக் ஃபண்ட் அப்படிங்கிறது வருது. இது வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் கேட்டகரியில் வருது. ஓகே சார், இப்போ வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எப்படி சார் ஃபண்ட் மேனேஜர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இந்த தீம் தான் அப்படின்னு சொல்லி? ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ மேனுஃபேக்சரிங் எடுத்துட்டோம் அப்படின்னா, நான் சொல்கிறது ஒரு கார் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா, கார் மேனுஃபேக்சரிங்கிறது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு பெரிய மாருதி, இது வந்து ஒரு கார் கம்பெனி. ஓகே, ஸோ அந்த கார் கம்பெனி கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஆன்சிலரிஸ் அது ஒண்டி ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கும். பட் காருக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒரு சின்ன கம்பெனிஸாக இருக்கும். காரோட டயர் வந்து ஒரு கம்பெனியாக இருக்கும். சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அந்த காருக்குள்ளே வர ஒரு தீம். ஸோ அந்த மாதிரியான ஏரியாஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து எல்லா கேட்டகரிஸாக இருக்கும். இப்போ மாருத்தின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், இட்ஸ் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன். அது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிஸ். பட் அதில் ஒரு காருக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒரு அப்ளையன்சஸ் வந்து ஒரு சின்ன ஸ்மால் கேப் கம்பெனியாக இருக்கும். ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் தே வில் டேக் ஏ கால் பேஸ்ட் ஆன் அந்த தீமில் என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு, என்னென்ன கம்பெனிஸ்லாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதில் க்ரோத் பொட்டென்ஷியல் நாளைக்கு எவ்வளோ தூரத்துக்கு இருக்க போகுது, அதோட ஃபண்டோட பேசிக்கை அனலைஸ் பண்ணிவிட்டு தென் தே வில் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் இன் டு தட். ஓகே சார், இப்போ வந்து மற்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது திமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குது? டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம நார்மலாக சொல்கிறோம். அதில் வந்து லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது. இதெல்லாம் வந்து மார்க்கெட் கேட்டகரைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ திமேட்டிக் ஃபண்ட்ஸ் வந்து எப்போவுமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் ஹை ரிஸ்க்கு, அடுத்தது என்ன சொல்கிறோம், ஹை ரிட்டர்ன்ஸு. பிகாஸ் அந்த பர்டிகுலர் தீம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்.
எப்போவுமே திமேட்டிக் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு ஆவரேஜாக 15% மேலே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த தீம்ஸ் ஒர்க்கிங் அவுட், அந்த தீமோ அந்த அந்த செக்டர்ஸோ பர்டிகுலராக ஒர்க் ஆச்சு அப்படின்னா தென் தட் வில் கிவ் யூ ஹை ரிட்டர்ன்ஸு. ஸோ டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்டோட திமேட்டிக் ஃபண்ட்ஸ் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஹையர் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். ஒரு 2% 3% அதிகமாக தான் கொடுக்கும். இப்போ போர்ட்ஃபோலியோ அலோகேஷன்ல எவ்வளோ சார் இருக்கலாம் இந்த திமேட்டிக் ஒரு ஒருத்தர் வந்து தன்னோட ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 5 ஃபண்டில் பிரித்து போடுறாரு அப்படின்னா ஒரு 20%. ஸோ ஒரு 10,000 ருபீஸ் ஒருத்தர் எஸ்ஐபி போடுறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ஃப்ளெக்ஸி கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பு அதோடு சேர்த்து ஒரு திமேட்டிக் ஃபண்டும் கொடுக்கலாம். திமேட்டிக் ஃபண்டோ செக்டோரல் ஃபண்ட்ஸோ ஒன்று கொடுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 to 20% வந்து அலோகேஷன் திமேட்டிக்கில் வச்சுக்கிறது நல்லது. ஓகே சார், நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ் இருக்கும், அதே சமயம் ஹை ரிஸ்க் இருக்கும் அப்படின்ட்டு எந்த மாதிரி ரிஸ்க் சார் இருக்குது இதில்? என்னென்னா மூமெண்ட் தான். சப்போஸ் அந்த பர்டிகுலர் தீம் ஒர்க் ஆகலை. இப்போ கோவிட் சமயத்தில் பார்த்தோம்னா ஃபார்மா இண்டஸ்ட்ரி வாஸ் டூயிங் குட் பிகாஸ் கோவிட் சமயத்தில் எவ்ரிபடி வாஸ் சிக்கு. ஸோ அந்த சமயத்தில் வந்து ஃபார்மா செக்டர்ஸ் வாஸ் டூயிங் எக்ஸீடிங்லி வெல். ஆல் ஃபார்மா ஸ்டாக்ஸு, மெடிக்கல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸு, ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸு இது எல்லாமே ஏறிடுச்சு. ஏன்னா அந்த சமயத்தில் அதோட நீடு அதிகமாச்சு. ஸோ இதே மாதிரி இன்னொன்று ஒன்று சொல்லலாம். சப்போஸ் பேங்க் வந்து லெண்டிங் ரேட்டை கட் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். ஸோ அப்போ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிம் பிரகாரம் எல்லாரோட தனி மனிதரோட கையில் வந்து அதிகமான பணம் புழங்குது. ஏன்னா டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. நியூ டேக்ஸ் ரெஜிமில் இன்கம் டேக்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ ஒரு தனி இண்டிவிஜுவலுக்கு வந்து தன் செலவு பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து அதிகமாகுது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கன்சம்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க டே டு டேயில் யூஸ் பண்ணுற பொருளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து கன்சம்ஷன் ஸ்டாக்ஸ் அதிகமாகும். ஸோ இது மாதிரி எல்லாமே இட்ஸ் பியூர்லி ரிலேட்டட் டு கவர்மெண்ட்டோட பாலிசி, அன்றைக்கி இருக்கிற என்விரான்மெண்ட்டு அண்ட் இதை டிபெண்ட் பண்ணி தென் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ ஒரே தீமில் ஸ்டிக் பண்ணுறதுனால எந்த மாதிரி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது சார்? ஒரு தீமில் நம்ம அதனால தான் எப்போவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா திமேட்டிக் ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக மானிட்டர் பண்ணி ரீபேலன்ஸ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இட் இஸ் நாட் ஃபார் த லாங் டேர்ம். நான் வந்து ஒரு ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் அப்படியே விட்டுருந்தேன்னா கூட 10 வருஷம் கழிச்சு எனக்கு நல்ல க்ரோத் கிடைக்கும். பட் தீம் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு 3 years 4 years ஒர்க் ஆகும். அப்புறமா திருப்பி டவுன் ட்ரெண்டில் வரும், திருப்பி ஏறும். ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் ஒன்ஸ் இன் 3 years யூ ஹவ் டு do the rebalancing of your portfolio. அந்த பர்டிகுலர் தீம் சரியாக ஒர்க் பண்ணல, அந்த பர்டிகுலர் செக்டார் சரியாக ஒர்க் பண்ணல அப்படின்னா தென் யூ ஹவ் டு ஸ்விட்ச் இட் டு சம் அதர் தீம். ஸோ திமேட்டிக் ஃபண்ட்ஸ் எப்போவுமே வந்து டைம் பவுண்டிங் ஃபண்ட்ஸு. ரெகுலராக அதை மானிட்டர் பண்ணணும். கரெக்டான நேரத்தில் யூ ஷுட் எக்ஸிட். ப்ராஃபிட் கிடைச்ச உடனே யூ ஷுட் எக்ஸிட். ஓகே சார், இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற தீம் என்ன சார்? இப்போ இருக்கிற நான் சொன்னது மாதிரி கவர்மெண்ட்டோட பாலிசிக்கு ஏற்ற மாதிரி இந்தியா க்ரோத் ஸ்டோரி அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ இந்தியா தனக்கு தேர்ந்துங்கிறத நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். நான் ஆல் ஃபாரின் கம்பெனிஸ் தே ஆர் ப்ரொடியூசிங் தேர் கம்பெனிஸ், இன்ஸ்டாலிங் தேர் கம்பெனிஸ் இன் இந்தியா. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மேனுஃபேக்சரிங் சைடில் அதிகமான க்ரோத் இருக்குது. ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபண்ட்ஸ் இட்ஸ் ஹை க்ரோத் பொட்டென்ஷியல். அடுத்தது நான் சொன்ன மாதிரி கன்சம்ஷன் ஃபண்டு, ஏன்னா பெர் கேபிட்டா இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அது மூலமாக இன்ஃப்ளேஷனும் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதனால் கன்சம்ஷன் ஃபண்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் இன்னோவேஷன் ஃபண்ட்ஸ் வில் பி குட். இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தப்போ என்னாச்சு அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டர்ஸ் தே ஸ்டார்டட் டூயிங் வெல். ஸோ அப்போ அந்த பர்டிகுலர் ஒரு இந்த கடந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டர்ஸோட ஃபண்ட்ஸ்லாம் வந்து தே அவுட் பர்ஃபார்ம்டு. அதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் செக்டர் படுத்தே கிடந்தது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு. பட் இப்போ இந்த லாஸ்ட் 6 months வந்து டிஃபென்ஸ் செக்டர்ஸ் தே ஆர் டூயிங் குட். இப்போ ஏஐ கூட வந்துருச்சு. ஆமாம், ஏஐ வந்ததுக்கப்புறமா இன்னோவேஷன்ஸ் ஃபண்டு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் தீமும் அந்த செக்டாரும் பிஹேவ் பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் சார் இந்த திமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும்? ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக வந்து நான் எஸ்ஐபியில் போடுறேன் அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஃபண்டு திமேட்டிக் ஃபண்ட்ஸ் வச்சுக்கலாம். இல்லை நான் லாங் ரனில் பார்க்குறேன் அப்படின்னா ஒன்ஸ் இன் 3 years 5 years என்னால் ரீபேலன்சிங் பண்ண முடியும் அப்படின்னா கூட லம்சமில் யூ கேன் இன்வெஸ்ட் இன் திமேட்டிக் ஃபண்ட்ஸு. பட் நியூ கமர் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கே புதுசு அப்படின்னா தென் தே ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் திமேட்டிக் ஃபண்ட்ஸ் ஃபார் ஒரு 2 yearsக்கு. மார்க்கெட்டோட ரிஸ்க்கெல்லாம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் க்ரோத்தை அதுக்கப்புறமா திமேட்டிக் ஃபண்ட்ஸில் வரலாம். திமேட்டிக் ஃபண்ட்ஸுங்கிறது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே 2ஆக பிரிப்போம். ஒன்று கோர் போர்ட்ஃபோலியோ, இன்னொன்று சேட்டலைட் போர்ட்ஃபோலியோன்னு. கோர் போர்ட்ஃபோலியோ அப்படின்றது தான் இட்ஸ் அ பேக் போன். அதுதான் வந்து உங்களோட பவர். அந்த கோர் போர்ட்ஃபோலியோவில் என்ன இருக்கலாம் அப்படின்னா கோர் போர்ட்ஃபோலியோ எப்போவுமே எப்படின்னா லோ காஸ்ட் ப்ராடக்டாக இருக்கணும்.
சச் as இண்டெக்ஸ் ஃபண்டு, இடிஎஃப் ஃபண்டு, தென் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். இட் ஷுட் பி ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் அந்த மாதிரியான கேட்டகரிஸில் இருக்கும். இதில் வந்து என்னென்னா கோர் போர்ட்ஃபோலியோலேருந்து உங்களுக்கு வந்து எப்போவுமே என்னென்னா ரிலையபிள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான இருக்கிறதெல்லாம் கோர் போர்ட்ஃபோலியோ. திமேட்டிக் ஃபண்ட்ஸ் எதில் வருது அப்படின்னா சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ. ஸோ இது வந்து தெர் இஸ் அ ஹை ரிஸ்க் கேட்டகரி பட் பொட்டென்ஷியல் டு கெட் அ ஹை ரிட்டர்ன்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் லாங் டேர்ம் கிடையாது பட் உங்களுக்கு பொட்டென்ஷியலுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோலாம் வந்து சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ. ஸோ இந்த உங்களோட கோர் போர்ட்ஃபோலியோவில் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பார்ட் வந்து இந்த சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ, இந்த திமேட்டிக் ஃபண்ட்ஸ் இருக்கிறது நல்லது. ஓகே சார், ஈக்விட்டி ஃபண்டில் இருக்கிற மாதிரி இதில் என்ன சார் ரிஸ்க் இருக்குது திமேட்டிக் ஃபண்ட்ஸில் கம்பேர் பண்ணும்போது? இல்லை, திமேட்டிக் ஃபண்ட்ஸ் ஆல்சோ வில் கம் அண்டர் த ஈக்விட்டி கேட்டகரிஸில் தான் வருது. இப்போ நம்ம லார்ஜ் கேப் கேட்டகரிஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டோன்னா டாப் 100 கம்பெனிஸ் தான். ஓகே, ஸோ அப்போ அந்த டாப் 100 கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப்பில் இருக்கும். வேறஸ் நீங்கள் திமேட்டிக் ஃபண்ட்ஸ்னு போயிட்டீங்கன்னா இந்த பர்டிகுலர் தீமில், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற தீமை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த தீமில் வந்து லார்ஜ் கேப்பும் இருக்கும், மிட் கேப்பும் இருக்கும், ஸ்மால் கேப்பும் இருக்கும். பட் இந்த சப்போஸ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து when they found out லார்ஜ் கேப்பில் வந்து அதோட க்ரோத் அதிகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா then they can allocate more funds more in small and mid cap categories-ல. ஸோ இந்த டைவர்சிஃபைடு ஈக்விட்டி அந்த லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மாலில் இருக்கிற ரிஸ்க் பொட்டன்ஷியல் பார்க்கும்போது கொஞ்சம் சேஃப். ஸோ கம்பேர் டு ரிஸ்க் பேட்டர்னில் நம்ம அசெண்டிங் ஆர்டரில் சொல்லணும் அப்படின்னா ரிஸ்க் அதிகமாக இருக்கிறது வந்து திமேட்டிக் ஃபண்ட்ஸ் அண்ட் செக்டோரல் ஃபண்ட்ஸில், கொஞ்சம் ரிஸ்க் கம்மியாக இருக்கிறது வந்து டைவர்சிஃபைடு ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், ஃப்ளெக்ஸி, லார்ஜ் அண்ட் ஸ்மால் கேப் கம்பெனிஸ். இப்போ மார்க்கெட் வொலாட்டிலிட்டியும் இதுக்கப்புறம் இப்போ கரண்ட் இப்போ ட்ரெண்ட் போய்கிட்டு ஜியோ பாலிட்டிக்ஸ் இதனாலவே திமேட்டிக் ஃபண்ட்ஸ் ரொம்பவே பாதிக்குது இல்லை சார்? கண்டிப்பாக பாதிக்கும். திமேட்டிக் ஒரு மார்க்கெட் இறங்குச்சு அப்படின்னா, இப்போ பேங்கிங் செக்டார்ஸ் வந்து டவுன் ஆச்சு அப்படின்னா உடனே ஆல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து டவுன் ட்ரெண்டில் வரும். ஓவராலாக எவ்ரி 3 months வந்து இந்தியாவில் எவ்வளோ ஆட்டோ பவரை பர்ச்சேஸ் பண்ணாக்காங்க, ஓவரால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை பற்றி ஒரு சர்வே ஒன்று வருது. அப்படி பார்க்கும்போது இந்தியாவோட பர்ச்சேஸ் பாப்புலேஷன் ஆட்டோமொபைலில் கம்மியாக இருக்குது அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் இம்பேக்ட் ஆட்டோமொபைல் செக்டார்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஃபண்ட்ஸு. தெர் இஸ் அ ஃபண்ட் கால்டு லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு திமேட்டிக் ஃபண்ட் ஒன்று இருக்குது. இட்ஸ் பியூர்லி ரிலேட்டட் வித் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ அந்த இது கம்மியாகும். சப்போஸ் ஒரு ஃபாரின் கம்பெனி வந்து இந்தியாவில் ஃபார்மா செக்டார்ஸில் ஒரு டவுன் இருக்குது அப்படின்னா, ஃபார்மா கம்பெனிஸ்லாம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஃபார்மா செக்டார்ஸ் வந்து டவுன் ஆகும். ஸோ அந்த பர்டிகுலர் தீமில் கோராக கான்சன்ட்ரேஷன் இருக்கிறதுனால அதோட வாலட்டாலிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இன் திமேட்டிக் ஃபண்ட்ஸ். 2-3 தீமில் கூட ஃபண்ட் தாராளமாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 தீமில் இருக்கும். அதுக்கு தான் செக்டோரல் ஃபண்ட்ஸ் போகிறதுக்கு பதிலாக தீம் ஃபண்ட்ஸ் போயிடுறது நல்லது. இப்போ மேனுஃபேக்சரிங் தீம்னு போயிட்டிங்கன்னா அதில் வந்து எல்லா கம்பெனிஸும் இருக்கும், டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனியும் இருக்கும், இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தீமில் போயிடுறது நல்லது. ஸோ ஒருத்தர் 2 ஃபண்டு வச்சுக்கலாம். ஒரு ஓவரால் கோட் போர்ட்ஃபோலியோவில் நான் சொன்ன மாதிரி ஒரு 10,000 rupees கொடுக்குறாங்கன்னா ஃப்ளெக்ஸி, மிட் அண்ட் ஸ்மாலு, ஒரு செக்டோரல் ஃபண்டு, ஒரு திமேட்டிக் ஃபண்டு. செக்டோரல்ங்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா டிஃபென்ஸ் செக்டாராக வச்சுக்கலாம். என்னால் மானிட்டர் பண்ண முடியும் ஒரு 3 years 5 yearsக்கு அப்படின்னா ஃபார்மா செக்டார், ஆட்டோமொபைல் செக்டார், இல்லை பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ், அது மாதிரி ஒரு செக்டோரல் ஃபண்ட் வச்சுக்கலாம். தீம் ஃபண்டுங்கிறது நான் சொன்ன மாதிரி இன்னோவேஷன், மேனுஃபேக்சரிங், பிஸ்னஸ் சைக்கிள் அப்படின்னு ஒரு கேட்டகரி ஒன்று வந்துருக்கு. சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் மாறும். ஸோ அந்த மாதிரியான தீமில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ செக்டோரல் பெட்டரா இல்லை திமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பெட்டரா? இல்லை, ரெண்டுமே ஒரே கேட்டகரியில் தான் வருது. ரெண்டுமே ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் கேட்டகரியில் தான் வருது. ஸோ ஒரு செக்டோர் ஃபண்ட் வச்சுக்கலாம், ஒரு செக்டோரல் ஃபண்ட் ஒன்று வச்சுக்கலாம், ஒரு தீம் ஃபண்ட் வச்சுக்கலாம் உங்களோட எஸ்ஐபியில். ஓகே சார், திமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. தேங்க்யூ.